ஆய்போவன் வணக்கம், குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினமும் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய தினமும் டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு பத்திரிகைகளும் வெவ்வேறான வித்தியாசமான தலைப்புச் செய்திகளை இட்டிருக்கின்றன. எதுவாறாயினும் மக்கள் அடுத்தடுத்து முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற பிரச்சினைகள் சார்ந்த தகவல்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் மின்சாரம் தொடர்பான பிரச்சினைகளில் இருந்து இன்றைய செய்திகளை ஆரம்பிக்க போகிறோம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ எவ்வாறு சொல்கின்ற ஒரு கருத்து தினகரன் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருக்கிறது. மின் நெருக்கடி தொடர்பில் மின்சக்தி அமைச்சருக்கு ஜனாதிபதி அறிவுறுத்து என்ற வகையில் தான் அந்த தகவல் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. விரிவாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து அவசர கொள்வனவுகளை மேற்கொள்ளும் போது முன்வைக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளை மறுமீள்பரிசீலனை செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் காமினி லொகுகே மற்றும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுதுதான் அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். தற்போது நிலவும் நெருக்கடியால் தனியார் மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்ய உள்ளதாக எரிசக்தி அமைச்சர் அண்மையில் தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. எவ்வாறெனினும் 3 வருடங்களுக்கு தேவையான மின்சாரத்தை தனியார் துறையிடம் இருந்து கொள்வனவு செய்ய போவதாக காமினி லொகுகே அமைச்சர் சொல்லியிருந்தார். அது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் அமைச்சரவையிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற பின்னணியில் அந்த அமைச்சரவை பத்திரம் இப்பொழுது நிராகரிக்கப்பட்டிருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த தகவல்கள் அப்படி இருக்கின்ற பொழுதுதான் காமினி லொகுகே அமைச்சருடைய புகைப்படத்துடன் தினகரன் பத்திரிகை இவ்வாறான ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. ஏப்ரல் மாதம் வரை மின் துண்டிப்பு இல்லை, அமைச்சர் காமினி லொகுகே உறுதி என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் வரை மின் துண்டிப்பு இடம்பெறாது என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காமினி லொகுகே உறுதியளித்துள்ளார். இது தொடர்பில் தேவையில்லாமல் அஞ்ச வேண்டியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நுரச்சோலை மின் நிலையம் தற்போது வழமைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதனால் எந்த சிக்கலும் இன்றி மின்சாரத்தை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்ற வகையில் தான் காமினி லொகுகே சொல்கின்ற கருத்து இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு மின் விநியோகத்தை நிறுத்தி மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குவது எதிர்க்கட்சியின் எதிர்பார்ப்பாக உள்ள போதிலும் அரசாங்கம் மக்களுக்கு நிவாரணம் வழங்கி மின் விநியோகத்தை தொடர்ந்தும் வழங்கி வருவதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காமினி லொகுகே தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்கள். காமினி லொகுகே சொல்கிறார், எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் வரைக்கும் மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது என்று. ஆனால் நேற்றும் பல இடங்களிலே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. நானும் அதனை அனுபவித்தேன். கொழும்புக்குள்ளேயும் பல இடங்களிலே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் மௌபிம கருப்பு புகைப்படத்துடன் இவ்வாறான ஒரு தகவலை கொண்டு வருகிறது. நாக்கியூவட்ட கபாய் නොරච්චෝලේ එක කායෙත් ඩවුන් කැලනිතිස්සේ දෝෂයක් කොළඹ ඇතුළු පැති කිහිපයකට ඊයේත් බිඳ වැටීම් ராத்திரி 7:30 සිට 9 දක්වා கப்பாதுவுකට යන්න වේවි என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. நுரச்சோலை அனல் மின் நிலையத்தினுடைய பிறப்பாக்கி பழுதடைந்தது கடந்த டிசம்பர் மாதம். அது டிசம்பர் மாதம் பழுதடைந்த அந்த பிறப்பாக்கி ஜனவரி மாதம் 31ஆம் திகதி நேற்று முன்தினம் சரி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன. ஆனால் நேற்று மீண்டும் அது பழுதடைந்திருப்பதாகத்தான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதேபோன்று கலனிதிஸ் மின் உற்பத்தி நிலையத்திலும் சில கோளாறுகள் ஏற்பட்டிருப்பதாகத்தான் மௌபிம பத்திரிகையினுடைய தகவல்கள். காமினி லொகுகே அமைச்சர் நாங்கள் மின்சாரத்தை துண்டிக்க மாட்டோம், மின்சாரத்தை வெட்ட மாட்டோம் என்று கூறினாலும் கூட பல இடங்களிலே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்ட இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எனவே நுரச்சோலை அனல் மின் நிலையத்தினுடைய பிறப்பாக்கி சரி செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதுவே மீண்டும் பழுதடைந்திருப்பதாகத்தான் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்களும் வழங்கப்பட்டிருக்கின்றன. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் அண்மையில் திருத்தப்பட்ட ஜெனரேட்டர் மீண்டும் பழுதடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொழில்நுட்ப கோளாறினால் இயந்திரம் பழுதடைந்துள்ளதாகவும் இதனால் தேசிய மின்வட்டத்துக்கு 270 மெகாவாட் மின்சாரம் இழப்பு ஏற்படும் எனவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. எனினும் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் ஜெனரேட்டர் பழுதடைந்துள்ள காரணத்தினால் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க இதனை தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில்தான் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் மின்சாரம் துண்டிக்கப்படுமா துண்டிக்கப்படாதா என்ற கேள்விகள் எங்களிடம் இருக்க முடியும். அதற்கு மின்சார சபையினுடைய ஊடக பேச்சாளர் ஆண்ட்ரூ நவமணி சொல்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த வீடியோவை பார்த்துவிட்டு வருவோம்.
හදිසි විදුලි මිලදී ගැනීම පිළිබඳ ඉල්ලීමක් කරලා නැහැ. මොකද හදිසි විදුලි මිලදී ගැනීම සිදු කරන්න ඕන. මම හිතන්නේ අපිට ඩීසල් වලින් පාවිච්චි කරන ප්ලාන්ට්ස් තමයි පාවිච්චි කරන්න වෙන්නේ. අපිට තියෙන්නේ මේ අවස්ථාවේ ඩීසල් ප්‍රශ්නයක්. විදුලි ප්‍රශ්නයක් නෙවෙයි. අපිට අධික ජෙනරේටර්ස් තියෙනවා. අපිට ප්‍රශ්නේ තියෙන්නේ තෙල් නැතිකම. තෙල් තියෙනවා නම් අපිට මම හිතන්නේ හදිසි විදුලි මිලදී ගැනීමක් ඇති අවශ්‍ය වෙන්නේ නැහැ. හැබැයි මේ වගේ පරිභෝජනයේ අපිට වැඩි වුණොත් එහෙම එන්නම ඊයේ 2708යි අද 2750යි ඊට 2800 වුණොත් එහෙම මේක කළමනාකරණය කරගැනීමේ ප්‍රශ්නයක් ඇති වුණොත් අපිට දෛනික විදුලි කප්පාදුවට යන්න වෙනවා මේ තත්ත්වය මගහරා ගන්න. අපිට ප්‍රශ්නේ තියෙන්නේ මේක රජයේ ප්‍රශ්නයක් නෙවෙයි. මේක අපේ ප්‍රශ්නයක්. මේක මගේ ප්‍රශ්නයක්. මේක ඔයාලගේ ප්‍රශ්නයක්. විදුලිය කැපුවොත් එහෙම අපි පුද්ගලිකව මේකට සම්බන්ධ වෙනවා. පුද්ගලිකව පාඩුවේ අපිට. ඒක අපි දැනගන්න ඕන මේ පැයකමාරක් තිස්සේ විදුලිය නැතුව ඉන්නවාද? එහෙම නැත්නම් අපි මේ කියන විදිහට මේ අපි කියන උපදෙස් අරගෙන අපි දෙන නිරීක්ෂණ අනුව අපි දෙන ගයිඩන්ස් අනුව වැඩ කරනවා නම් එහෙම කප්පාදුවට යන්න වෙන්නේ නැහැ. එහෙම වුණොත් වෙන්නේ කප්පාදුවට ගියාම ඇත්තම නැති වෙනවා. මේ පැයකමාර දෙක ඇතුළත අපිට විදුලිය ඇත්තම නැති වෙනවා. ඊට හොඳයි අපි අර මේ ස්වයං පාලනයක් දාගෙන විදුලියේ පරිවර්තනය අඩු කරලා අපිට මේ තත්ත්වය මගහැර ගන්න පුළුවන්. இது அரசாங்கத்தினுடைய பிரச்சனை அல்ல, இது எங்களுடைய பிரச்சனை. நாங்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பாவித்தால் இந்த நிலைமைகளிலிருந்து மீண்டு வர முடியும். இதுதான் ஆண்ட்ரூ நவமணியினுடைய கருத்து. அவர் மின்சார சபையினுடைய ஊடக பேச்சாளராக இருக்கிறார். ஒரு பக்கம் கரண்ட் அல்லது மின்சாரத்துக்கான பிரச்சனை அல்ல, இது பெட்ரோலுக்கான அல்லது டீசலுக்கான பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. இது அரசாங்கத்தினுடைய பிரச்சனை இல்லை. ஆனால் அரசாங்கத்தினுடைய பிரச்சனையாக இதனை பார்க்காமல் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளாக பார்த்தால் இதிலிருந்து வெளிவர முடியும் என்ற வகையில் தான் அவர் தன்னுடைய கருத்துக்களை கூறுவதை அவதானிக்க முடியுமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் இருக்கின்ற பதவியில் இருந்து அப்படித்தான் பேச வேண்டி இருக்கிறது போலும். மக்களுடைய பிரச்சனைகள், மக்கள் யாருமே மின்சாரத்தை கடனுக்கு பெற்றுக்கொள்வதில்லை, மக்கள் யாருமே பெட்ரோலையோ டீசலையோ கடனுக்கு பெற்றுக்கொள்வதில்லை, அரசாங்கம் மட்டும் கடனுக்கு பெற்றுக்கொள்கிறது. அதன் நெருக்கடி தான் இந்த விளைவுகளுக்கு காரணம் என்பதையும் நினைவுபடுத்த வேண்டும். எவ்வாறெனினும் 40,000 மெட்ரிக் டன் டீசலை இலங்கைக்கு வழங்க IOC இணக்கம். மேலதிக நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்ற வகையில் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் ஆயில் கம்பெனியிடமிருந்து 40,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை கொள்வனவு செய்வது தொடர்பாக எரிசக்தி அமைச்சு அக்கம்பெனியுடன் கலந்துரையாடலை நடத்தியுள்ளது. அதற்கமைய 40,000 மெட்ரிக் டன் டீசலை விநியோகிப்பதற்கு இந்தியன் ஆயில் கம்பெனி உடன்பாடு தெரிவித்துள்ளது. அதற்கமைய இத்தொகையை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோன்று வருங்கால நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக எரிசக்தி அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்குத்தான் அமைச்சரவை இவ்வாறு அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக தகவல்கள். ஏற்கனவே காமினி லொக்குகே அமைச்சர் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் நடத்தி வந்தார். ஆனால் மறுப்பு தெரிவித்திருந்தது. எவ்வாறெனினும் 40,000 மெட்ரிக் டன் டீசல், 40,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை பெற்றுக்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளிலே உதயபிரபாத் கம்மம்பில் அமைச்சர் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார். அதிலே 40,000 மெட்ரிக் டன் டீசல் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் அல்லது பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கி இருக்கிறது. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனமும் பச்சை கொடி காட்டியிருப்பதாகத்தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல்களை பார்க்கின்ற பொழுது அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவல்கள் இப்படி இருக்கின்ற பொழுது ஒருவேளை மின்சாரம் துண்டிக்கப்படுகின்ற பொழுது அல்லது மின்வெட்டு அமுல்படுத்தப்படுகின்ற பொழுது நீருக்கான கட்டுப்பாடு அல்லது குடிநீருக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற வகையிலும் சில தகவல்கள் அண்மையிலே வெளியாகி இருந்தன. இந்நிலையில் தான் மௌபிம பத்திரிகை வித்தியாசமான ஒரு தகவலை கொண்டு வருகிறது. நீர் வழங்கல் அமைச்சராக இருக்கின்ற வாசுதேவ நாணயக்காரவினுடைய புகைப்படத்துடன் தான் அந்த செய்தி. மத்தியமத்தி ஹத்தலை சத்தக்கட்ட இறகிவ வாசு நடுமங்கட்ட என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். 48 நாடாளுமன்ற மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அமைச்சர்களுக்கு எதிராக, அதுவும் 48 பேருக்கு எதிராக இப்பொழுது வழக்கு தாக்கல் செய்ய இருப்பதாக வாசுதேவ நாணயக்கார தெரிவித்திருக்கின்ற தகவல்கள். அவர் இதற்காக 48 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள் வரலாம். குடிநீரை பயன்படுத்திவிட்டு அதற்கு செலுத்த வேண்டிய அல்லது குடிநீர் கட்டணத்தை இதுவரை இவர்கள் செலுத்தவில்லை, எனவே அதனை செலுத்த வைப்பதற்காக வேண்டி இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்ய இருப்பதாகத்தான்
மௌபிம பத்திரிகை வழங்கியிருக்கிறது வாசுதேவ நாணயக்கார அமைச்சருடைய புகைப்படத்துடன் மத்திய அமத்தி ஹத்தலிஸ் அத்தக்கட்டை எரகிவ வாசு நடுமகட்டை என்ற வகையில் தான் அந்த தகவல். அதே தகவல்களை தமிழன் பத்திரிகை இன்றைய தினம் உள்பக்க செய்தியாக வழங்கி இருக்கிறது. இவ்வாறு நீர்க்கட்டண நிலுவையை அமைச்சர்களின் சம்பளத்தில் இருந்து அறவிட தீர்மானம். நீர்க்கட்டண நிலுவை பணத்தை அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளங்கள் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவிலிருந்து அறவிட திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான அமைச்சரவை பத்திரம் ஒன்றை நீர்வளங்கள் அமைச்சு அமைச்சரவையில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளது. அமைச்சர்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி வகித்த காலங்களில் அதிகாரப்பூர்வ இல்லங்களில் பயன்படுத்திய நீருக்கான கட்டணங்கள் செலுத்தப்படாத நிலுவையில் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. முன்னாள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் 45 உறுப்பினர்கள் இவ்வாறு கட்டணம் செலுத்த தவறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கட்டண நிலுவை தொடர்பில் அதிகாரப்பூர்வமாகவும் தனிப்பட்ட ரீதியிலும் குறித்த நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் பிரியந்த பந்து விக்ரம தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. நாங்கள் வாக்கு கொடுத்து அனுப்பிய அல்லது வாக்கு வழங்கி நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய எங்களுடைய தலைவர்களுடைய நிலைதான் இப்படி இருக்கிறது. அல்லது நீர் கட்டணத்தை செலுத்திக் கொள்ள கூட முடியாத அளவுக்கு அவர்கள் வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்றார்களா அல்லது வேண்டும் என்று செய்து முடியுமா என்பதை நாங்கள் சிரிப்புடன் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எவ்வாறெனினும் இந்த 48 பேர்கள் யார் என்பதை ஏனும் வாசுதேவ நாணயக்கார் பெயரை கூறி வெளியிட்டார் என்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் யார் வாக்கனுப்பி அல்லது யார் வாக்கு கொடுத்து அனுப்பிய தலைவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதை. எனவே 48 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 48 பேருக்கு எதிராகத்தான் வாசுதேவ நாணயக்கார் அமைச்சர் இப்பொழுது வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வடக்கின் பக்கம் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது தமிழன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியில் இருந்து அந்த விடயத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். வடக்கில் வெடித்தது மீனவர் போராட்டம், நடவடிக்கை இல்லையேல் அரசு அலுவலகங்கள் முடக்கப்படும் என எச்சரிக்கை. மீன்பிடித்துறை அமைச்சர் டக்ளஸின் உறுதிமொழியும் நிராகரிப்பு. அடாவடி நடவடிக்கைகள் தொடர்ந்தால் தொழில் முடக்க போராட்டம் என அறிவிப்பு என்ற வகையில்தான் தமிழன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்திய மீனவர்களால் மேற்கொள்ளப்படும் அத்துமீறல்களை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் வடக்கின் அரசு அலுவலகங்களை முடக்க தீர்மானித்துள்ளதாக மீனவ சங்க பிரதிநிதிகள் நேற்று அறிவித்துள்ளனர். வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் 2 இந்திய மீனவர்கள் படகுகளால் மோதி படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பாக யாழ்ப்பாணத்தின் வடமராட்சி கிழக்கு உட்பட கரையோர பகுதிகளில் மீனவர்கள் போராட்டம் தீவிரம் பெற்றுள்ளது என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிரச்சினை கடந்த 2-3 நாட்களாக நிலவி வருகின்ற நிலையில் அது தொடர்பான தேடுதல் நடவடிக்கைகள் அது தொடர்பிலான முக்கியமான தகவல்கள் பேசப்படுகின்றன. முக்கியமாக உயிரிழந்த மீனவர்களின் இறுதிச் சடங்குக்காக தற்காலிகமாக இந்த போராட்டங்கள் கைவிடப்பட்டிருக்கிறது என்ற வகையிலும் சில தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கிறது. அது தொடர்பாக மருதங்கேணி, பலாலி, பொலிகண்டி, அதே போன்று வளலாயில் என்ற பல பகுதிகளில், சுப்பர் மடத்தில் என்ற பல இடங்களிலே போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்த போராட்டங்கள் தொடர்பாகத்தான் தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. யாழ் நிருபர் வழங்குகின்ற செய்திதான் இது. நீதி கிடைக்காவிட்டால் தொடர்ந்தும் போராடுவோம் என போராட்டக்காரர்கள் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலகம் முன்பாக அப்பகுதி மீனவர்கள் நேற்று காலை 7:30 மணியளவில் முற்றுகை போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். அண்மையில் வத்திராயன் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்களின் உயிரிழப்புக்கு நீதி கோரியும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுக்க கோரியும் இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது மருதங்கேணி பிரதேச செயலகத்தின் 2 வாசல்களையும் முடக்கி பிரதான வீதியில் அமர்ந்திருந்த மீனவர்கள் எமது கடற்பரப்பு இந்தியாவுக்கு விற்கப்பட்டதா? உயிரை குடிக்கும் இந்திய படகை தடுத்து நிறுத்து. இந்திய படகுகளுக்கு நாங்கள் இறையா? வலை வீச உயிர் பயம் என்ன செய்வோம்? எமது கடல் எமக்கு வேண்டும். கடற்றொழில் அமைச்சை திரும்பிப்பார். மீனவர்களை கொல்லாதே போன்ற கோஷங்களையும் எழுப்பினர். சில மணி நேரங்களின் பின்னர் அங்கு வருகை தந்த கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா போராட்டக்காரர்கள் மத்தியில் உரையாற்றினார் என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எனவே உயிரிழந்த 2 எதிராக இப்பொழுது நீதியை கேட்கிறார்கள். அந்த நீதி தொடர்பாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறான ஒரு தகவலை சொல்கிறார். தமிழன் பத்திரிகை இவ்வாறு வழங்குகிறது. அதனை
அத்துமீறும் இந்திய படகுகளை பிடித்து வாருங்கள், அவற்றை இடித்து மூழ்கடிக்கும் திட்டமும் உள்ளது. அமைச்சர் டக்ளஸ் அதிரடி அறிவிப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் அந்த தகவல்கள் தொடர்பாக டக்ளஸ் தேவானந்தா வழங்குகின்ற தகவல்கள் தொடர்பாக விரிவாக பார்த்தால், இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீன்பிடி படகுகளை கைப்பற்றி வருமாறு மீனவர்களிடம் தெரிவித்தார் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. அத்துடன் இந்திய மீனவர்களிடம் இருந்து கைப்பற்றப்படும் பெரிய இழுவை படகுகளை வடக்கு மீனவர்களிடம் வழங்கி இவற்றின் மூலம் அத்துமீறும் இந்திய படகுகளை மோதி மூழ்கடிக்கும் திட்டமும் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்தார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேச செயலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்கள் மத்தியில் உரையாற்றும் பொழுதுதான் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இதனை தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் இந்தியாவிலே இருந்து கைப்பற்ற படகுகள் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளிலே இது தொடர்பாக பேசியிருந்தோம். மத்திய மாகாணத்தினுடைய அல்லது நுவரெலியா மாவட்டத்தினுடைய முக்கியமான அரசியல்வாதியாக இருக்கின்ற செந்தில் தொண்டமான் ஒரு கோரிக்கையை விடுக்கிறார். தயவு செய்து இந்திய படகுகளை ஏலத்தில் விடாதீர்கள், மனிதாபியமான அடிப்படையிலே அதனை திரும்பி பாருங்கள் என்று. ஆனால் இருவருடைய கொலை தொடர்பாக அதே இந்திய மீனவர்கள் மீது இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. யார் மனிதாபியமான மற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பதை செந்தில் தொண்டமான் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கிறது. இந்நிலையில் தான் வடக்கு மாகாண ஆளுநர் மீனவர்களுடன் இன்று பேச்சு என்ற வகையில் யாழ் நிருபர் வழங்குகின்ற மற்றொரு செய்தியை அதே தமிழன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறது. இவ்வாறு வடக்கு மாகாண மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக மீனவ சங்கங்களுடன் வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா அழைப்பு விடுத்துள்ளார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அண்மைய நாட்களாக இப்பொழுது பதற்றம் அதிகரித்திருக்கின்ற பின்னணியில் அது தொடர்பில் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காகத்தான் அவர் ஒருங்கிணைப்புகளை மேற்கொண்டிருக்கின்றார். அத்துமீறல்களால் வடக்கு மாகாணத்தில் குறிப்பாக யாழ் மாவட்ட மீனவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். தமது பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வை முன்வைக்க கோரி பிரதான போக்குவரத்து தடங்களை இடைமறித்து மீனவர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். கடற்றொழில் அமைச்சர் மீனவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்த போதும் சமரசம் ஏற்படவில்லை. இந்நிலையில் மீனவ அமைப்புகளை கலந்துரையாடலுக்கு வருகை தருமாறு வடக்கு மாகாண ஆளுநர் அழைப்பு விடுத்துள்ளார். இன்று காலை 10 மணிக்கு இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்ற வகையில்தான் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய பேச்சுவார்த்தைகளும் தோல்வி அடைந்திருக்கின்றன என்ற வகையில் தான் ஏனைய சகல பத்திரிகைகளும் தகவல்களை வழங்கி இருந்தாலும் தினகரன் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி வித்தியாசமாக வழங்கப்பட்டிருக்கிறது. வடபகுதி கடற்பரப்புக்குள் பதற்றம், அத்துமீறிய இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர் மீது தாக்குதல், அமைச்சர் டக்ளஸ் தலையிட்டால் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் என்ற வகையில் தான் கொண்டு வந்திருக்கிறது. அந்த செய்தியை 2 விசைப்படகுகளுடன் தமிழக மீனவர்கள் 21 பேர் அதிரடி கைது என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகை சொல்கிறது. வடபகுதி கடற்பரப்புக்குள் அத்துமீறிய தமிழக மீனவர்களின் விசைப்படகுகளை நடுக்கடலில் யாழ் வடமராட்சி மீனவர்கள் சுற்றி வளைத்ததை அடுத்து பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்ததோடு 2 விசைப்படகுகளுடன் 21 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 27ஆம் தேதி யாழ்ப்பாணம் வடமராட்சியில் கண்ணாடி இழைப்படகில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களின் படகின் மீது தமிழக மீனவர்களினுடைய விசைப்படகு மோதியதில் இலங்கை மீனவர்கள் கடலில் மூழ்கி காணாமல் போனதாக இலங்கை மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். படகு மூழ்கி மாயமான 2 மீனவர்களில் ஒருவரின் சடலம் நேற்று முன்தினம் மாலை கரையொதுங்கியது என்ற வகையில்தான் அந்த தகவல். எவ்வாறாயினும் இந்த இருவர்களினுடைய கொலை தொடர்பாக அல்லது இருவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாகத்தான் இந்த போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. நிச்சயமாக அந்த உயிரிழந்த இருவருக்குமான நீதி கிடைக்க வேண்டும், அதற்குரிய நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட தரப்பு சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஏனைய செய்திகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம் ஒரு சிறிய இடைவெளியின் பின்னர். டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். மௌபிம பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி இவ்வாறு சொல்கிறது. විත්තියේ සාක්ෂි නොකැඳවාම ලිත් නඩුවෙන් බැසිල් නිදහස්. පැමිණිල්ල සාක්ෂි ඉදිරිපත් කර ඇත්තේ චෝදනා ඔප්පු කිරීමට නොවේ බැහැර කිරීමට හේතු වන ලෙසයි. அதேபோன்று திவிநகும හිටපු அத்தியக்ஷ ஜெனரல் கிஸ்ஸிரி ரணவகாத் நிதொஸ் என்ற வகையில்தான் மௌபிம பத்திரிகையினுடைய தகவல். மற்றும் ஒரு வழக்கிலிருந்து பசில் ராஜபக்ஷ விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல்கள் தான் இங்கே தலைப்புச் செய்தியாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் பசில் ராஜபக்ஷ விடுதலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தினகரன் பத்திரிகையும் இவ்வாறான ஒரு தகவலை கொண்டு வருகிறது.
திவிநகும நிதி மோசடி வழக்கு குற்றச்சாட்டில் இருந்து பசில் ராஜபக்ஷ விடுதலை உயர் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய தகவல். விரிவாக பார்ப்போமாக இருந்தால் லாரன்ஸ் செல்வநாயகம் இந்த செய்தியை கொண்டு வருகிறார். திவிநகும அபிவிருத்தி திணைக்களத்தின் 29.4 மில்லியன் ரூபாய் நிதியில் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் பஞ்சாங்கம் அச்சிட்டு பகிர்ந்தளித்த குற்றச்சாட்டின் பேரில் தொடரப்பட்டிருந்த வழக்கிலிருந்து நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ உட்பட திவிநகும திணைக்களத்தினுடைய முன்னாள் பணிப்பாளராக இருந்தவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் மஹிந்த ராஜபக்ஷவின் புகைப்படத்தை உள்ளடக்கி 50 லட்சம் பஞ்சாங்கம் அச்சிடப்பட்டு பகிர்ந்தளித்ததாகவும் அதனால் திவிநகும திணைக்களத்துக்கு 2,46 லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாகவும் குற்றம் சாட்டி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ மற்றும் அந்த திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் கிட்சிரி ரணபக் ஆகியோருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர்கள் இருவரையும் நேற்று கொழும்பு நீதிமன்றம் கொழும்பு உயர்நீதிமன்றம் விடுதலை செய்திருக்கிறது. நிதியமைச்சர் உள்ளிட்ட இருவரையும் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுதலை செய்யுமாறு உயர்நீதிமன்ற நீதிபதி தமித் தொட்டவத்த நேற்று இந்த தீர்ப்பை வழங்கினார். தீர்ப்பை அறிவித்த பின்னர் கருத்து தெரிவித்த நீதிபதி இவ்வழக்கின் முறைப்பாடுகள் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சாட்சிகள் முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை ஒப்புவிக்க தவறியுள்ளதாகவும் தெரிவித்தார். வழக்கில் குற்றம் சாட்டியுள்ள பஞ்சாங்கம் அச்சடித்தல் மற்றும் பகிர்ந்தளித்தல் நடவடிக்கைகள் முறையான ஒழுங்குமுறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சாட்சிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் அதற்கு செலவிட்டுள்ள நிதி திரைசேரியின் அனுமதியுடன் முறைப்படி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சாட்சிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார். முன்வைக்கப்பட்டுள்ள சாட்சிகள் மூலம் பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை ஒப்புவிப்பதற்கு இம்முறைப்பாடுகள் தவறியுள்ள நிலையில் பிரதிவாதிகள் இருவரையும் விடுதலை செய்ய அவர் தெரிவித்தார். அத்துடன் நீதிமன்றத்தில் பிரதிவாதிகளுக்கு எதிராக ஏதாவது வெளிநாட்டு பயணங்கள் தடை செய்யப்பட்டிருந்தால் அதனை விலக்கிக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிமன்றத்தில் வைப்பு செய்யப்பட்டுள்ள பிரதிவாதிகளின் பிணை நிதியையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல். திரைசேரியினுடைய அனுமதியுடன் தான் அவர் அந்த பணத்தொகையை பெற்றுக் கொண்டிருப்பதாக நீதிபதி அறிவித்திருக்கிறார் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். எப்படி என்றாலும் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய புகைப்படத்துடன் இந்த பஞ்சாங்க கேலண்டர்கள் பஞ்சாங்க பத்திரிகைகள் வழங்கப்படுகின்ற பொழுது அது சரியானதா பிழையானதா என்பதை நீதிமன்றம் இப்பொழுது தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்நிலையில் தான் லங்காதீப இரண்டாவது பகுதியினுடைய தலைப்புச் செய்தியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். நெஹைக்கி போர மிட்டி 170ක් கபடாவே அங்குலுக்கடா சொயாகனி கோவி உத்கோஷனேற்ற நிலதாரிஹு யட்டவெத்தி என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த தகவல்களை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால் மாத்தள வெலிகமுவ பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 170 சேதன பசலை மற்றும் ரசாயன பசலை மூட்டைகள் அதற்குள்ளே இருக்கின்றன. அந்த பகுதியிலே நேற்று முன்தினம் அப்பகுதியினுடைய விவசாயிகள் தங்களுக்கு உரம் கிடைக்கவில்லை என்று குறித்த திணைக்களத்தினுடைய கட்டடத்துக்கு முன்னால் கிட்டத்தட்ட 8 மணித்தியாலங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு உரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று திணைக்கள அதிகாரிகள் கூறுகின்றார்கள். அதிலே தலையிட்ட விவசாய திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் கேட்கின்றார்கள், அப்படி என்றால் அது தொடர்பான அறிக்கைகளை எங்களிடம் சமர்ப்பியுங்கள் என்று. ஆனால் அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய பட்சத்தில் தான் பூட்டு போடப்பட்டிருந்த கட்டடத்தின் கதவு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த 170 உரமூட்டைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன என்ற வகையில் தான் லங்காதீப இரண்டாவது பக்கத்தினுடைய தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. நாட்டுக்குள்ளே மிகப்பெரிய உர தட்டுப்பாடு தொடர்பான பிரச்சனைகள் நிலவி வருகின்ற பொழுது ஊழியர்களே அல்லது இதனை சரியாக செய்ய வேண்டிய ஊழியர்களை இவ்வாறு மறைத்து வைக்கின்ற பொழுது எவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. எவ்வாறெனினும் விவசாயிகளினுடைய 8 மணித்தியால போராட்டத்துக்கு விடையாகத்தான் அது கிடைத்திருக்கிறது மாத்தளையினுடைய வெலிகமுவ பகுதியிலே. இந்த தகவல்கள் எப்படி இருக்கின்ற பொழுதுதான் பெரும்போகும் சிறுபோகும் தொடர்பான பல்வேறு பேச்சுவார்த்தைகள், நெல் அறுவடை தொடர்பான பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. 2019, 2020, 2021ஆம் ஆண்டு 3 ஆண்டுகளிலும் இலங்கையில் தேவைக்கு அதிகமான நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அரிசியினுடைய விலை அதிகரித்து இருக்கிறதா? இந்த கேள்வி உங்களுக்குள் வரலாம். எஸ்பி திசாநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்கின்ற ஒரு கருத்தை பார்த்துவிட்டு வருவோம்.
පිටට කටායරගෙන කිරිපිටියනකම් බලා ඉන්න ආර්ථිකය වෙනස් කරන්න දැන් පටන් අරන් තියෙන්නේ. එහෙම ගන්නකො. අපි පිට රටින් හාල්ගෙන අපි යුගේ අවසන් කරලා මේ රටේ හරිත කෘෂිකර්මයක් කරා ස්වයංපෝෂිත ශ්‍රී ලංකාව අතිරික්ත මොකද ඇත්තටම 2018 19 20 21 තුනේම ලංකාවේ අතිරික්ත වී නිෂ්පාදනයක් තියෙනවා. මේ අවුරුදු තුනේම අතිරික්ත වී නිෂ්පාදනයක් තියෙනවා. අපි වීයන් ස්වයංපෝෂිත රටක්. ඒ වගේමයි අපේ වී වල ඔය කියන මහා විස ද්‍රව්‍යයක් මොකුත් නැහැ. ලෝකයේ අනිත් රටවල් වල වී නිෂ්පාදන දිහා ගත්තම අපේ ඕවල තියෙන මේ කැඩ්මියමුත් අඩුයි, ඕවල තියෙන මේ ආසනිකුත් අඩුයි, ඕවල තියෙන ඊයමුත් අඩුයි. අපේ වී ලෝකයේ අනිත් රටවල් වලට වඩා ඉතා හොඳයි. අපේ நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்க ஒருவேளை தூக்கத்திலிருந்து எழுந்து வந்திருக்கிறார் போலும். 2019 2020 2021 3 ஆண்டுகளிலும் இலங்கைக்கு தேவைக்கு அதிகமான நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்ற வகையில் தான் அவர் சொல்கிறார். ஏனைய நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இலங்கையினுடைய அரிசியினுடைய தரம் மிக உயர்வானது என்று கூறுகிறார். அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். நெல் ஒருவேளை அதற்கு மேலதிகமாக அல்லது தேவைக்கு மேலதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டிருந்தால் அரிசியினுடைய விலை ஏன் 150 ரூபாவை கடக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. அது தொடர்பான தகவல்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் மக்களுக்கு தேவையான அரிசி நெல் அதிகமாக இருக்கிறது என்றால் ஏன் மக்களுக்கு அரிசியை சரியான விலைக்கு வழங்க முடியவில்லை என்ற கேள்வியும் அதே எஸ்பி திசாநாயக்கவிடம் கேட்கப்பட வேண்டியிருக்கிறது. நிச்சயம் அதையும் இன்றோ நாளையோ நாளை மறுத்திடுமோ ஊடகவியலாளர்கள் கேட்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இந்நிலையில் தான் சகல பத்திரிகைகளும் போன்று இன்றைய தினம் வழங்கி இருக்கின்ற தலைப்புச் செய்திதான் காலியில் ரயில் விபத்து அல்லது ரயில் ஆட்டோ விபத்து 4 பலி என்ற சம்பவம். நேற்றைய தினம் இது தொடர்பான பல்வேறு காட்சிகள் வெளிவந்திருந்தன. அந்த வீடியோ காட்சியை பார்த்துவிட்டு இது தொடர்பான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோம். இதுதான் அந்த விபத்தினுடைய சிசிடிவி மற்றும் அந்த இடத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகளாக இருக்கின்றன. சகல பத்திரிகைகளும் அது தொடர்பான தகவல்களை வழங்குகின்றன. காலியில் கோர விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழப்பு. தமிழன் பத்திரிகை சொல்கிறது, தினகரன் பத்திரிகை சொல்கிறது இவ்வாறு: காலியில் ரயில் ஆட்டோ விபத்தில் 4 பலி, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி தந்தை மாமியார் உயிரிழப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. காலி ரத்கம வில்லம ரயில் கடவையில் முச்சக்கர வண்டி ஒன்று ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழந்துள்ளனர். முச்சக்கர வண்டி ஓட்டுநர், அவருடைய மனைவி, மனைவியின் தாயார் மற்றும் உறவினர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. விபத்தின் போது படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநரின் மனைவி கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனாலும் பின்னர் அவர் உயிரிழந்துள்ளார். ரயில் கடவையில் சமிக்ஞை விளக்கு ஒளிந்து கொண்டிருந்த நிலையில் கடவையை கடக்க முயற்சித்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பெலியத்தவிலிருந்து அனுராதபுரம் நோக்கி பயணித்த ரயிலுடனேயே இந்த முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. லங்காதீப பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தி இவ்வாறு சொல்கிறது: எக்கம பவுலே ஹத்தராக் ரஜரட்ட ரஜினட்ட பிலி ரத்துஎலிய தெல்வி சீனுவ வதித்தி பாரட்டதமு த்ரீரோதரிய குடுப்பட்டம் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஒரு நிமிடம், ஒரு செகண்டுடைய அவசரம் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. கிராம சேவகரை சந்தித்து வருகின்ற பின்னணியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக இன்றைய தினம் சிங்கள மொழி மூலமான பத்திரிகைகள் சொல்லியிருக்கின்றன. மௌபிம பத்திரிகை இவ்வாறு வழங்கி இருக்கிறது: ரஜரட்ட ரஜினட்ட பிலிவு காலே ஜீவித்த ஹத்தரை என்ற வகையில் தான் மௌபிம பத்திரிகையினுடைய தகவல். ஆட்சி சிஐ நந்தாய் மாமாய் கியே கிராம நிலதாரினிய முனகஹின் சஞ்ஞா நொத்தகா ரேல் பாரட்ட தாலா என்ற வகையில் தான் இந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. மௌபிம பத்திரிகையிலே எவ்வாறாயினும் இந்த சம்பவம் நேற்றைய தினம் மிகப்பெரிய சோகத்தை நாட்டுக்குள்ளே ஏற்படுத்தி இருந்தது. ஒரு சாரதியினுடைய அவசரம் 4 பேரினுடைய உயிர்களை காவு கொண்டிருக்கிறது. இதே போன்றது ஒரு விபத்து
நேற்றைய தினம் குருநாகல் வரக்காப்புல பகுதியில் இடம்பெற்றிருப்பதாக சில தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான தகவல்கள் தினகரன் பத்திரிகையினுடைய உள்பக்க செய்தியாக வழங்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு குருநாகல் வீதியில் முச்சக்கர வண்டி கோர விபத்து, 3 பேர் உயிரிழப்பு. கொழும்பு குருநாகல் பிரதான வீதியின் வரக்காப்புல துல்ஹீரிய பகுதியில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 உயிரிழந்துள்ளனர். கொழும்பிலிருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற 57ஆம் வழியிலக்க இலங்கை போக்குவரத்து சபை பஸ் வண்டியுடன் எதிரே கொழும்பு நோக்கி வந்த முச்சக்கர வண்டி மோதுண்டதில் 2 ஸ்தலத்தில் பலியாகினர். 27 வயதுடைய ஆணொருவரும் 7 வயது சிறுவனும் இவ்வாறு உயிரிழந்தனர். பேருவளை பகுதியைச் சேர்ந்த இவர்கள் கலாவெவ பகுதி திருமண வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் பேருவளை திரும்பும் வழியிலேயே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. சாரதிக்கு நித்திரை ஏற்பட்டதன் காரணமாக விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். முச்சக்கர வண்டியில் 5 பேர் பயணித்துள்ளதுடன் 3 படுகாயமடைந்துள்ளனர். படுகாயமடைந்தவர்கள் வரக்காப்புல ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த 3வரும் ஒருவர் கொரோனா தொற்றுக்குட்பட்டவர் என தெரிவிக்கப்படுகிறது. வரக்காப்புல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தடுத்த விபத்துகள், அடுத்தடுத்த உயிரிழப்புகள் தொடர்ச்சியாக இப்படி இடம்பெற்று வருகின்றன. ஒரு பக்கம் நீரிலே மூழ்கி பலர் உயிரிழக்கின்றனர். கரண்டியல்ல நீர்வீழ்ச்சி உங்களுக்கு நினைவிருக்கும், 5 பேர்களினுடைய உயிரை காவு கொண்டிருந்தது. மதுகம கடற்பரப்பிலே 14 வயது சிறுவன் உயிரிழந்திருந்தார். அதே போன்று தொடர்ச்சியாக கடலிலே மூழ்கி மரணங்கள், நீரிலே மூழ்கி மரணங்கள் இந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த 1 மாதத்தில் மாத்திரம் இலங்கைக்குள் கிட்டத்தட்ட 37 பேர் நீரிலே மூழ்கி உயிரிழந்திருப்பதாக நேற்றைய தினம் தகவல்கள் வெளியாகி இருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவல்கள் இப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஒரு பக்கம் நாடு தொடர்பான தகவல்களின் பக்கமும் அவதானம் செலுத்தப்பட்டிருக்கிறது. தினகரன் பத்திரிகை இவ்வாறான ஒரு தகவலை கொண்டு வருகிறது. நாட்டின் கடனை மறுசீரமைக்க IMF-இன் உதவி பெற அரசு முடிவு என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. நாட்டின் தேவைகள், எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்வது குறித்து தீர்மானிக்கப்படும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சர்வதேச நாணய நிதியத்தை முழுமையாக அரசாங்கம் நிராகரிக்கவில்லை என்றும் அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று இடம்பெற்ற போதே இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்தை நாடுவது தொடர்பில் பிரத்யேக கலந்துரையாடல்கள் எவையும் இவ்வாறு அமைச்சரவையில் இடம்பெறவில்லை என்ற வகையிலும் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தான் இன்றைய தினகரன் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறெனினும் இந்த தகவல்கள் தொடர்பாக விரிவான தகவல்கள் இன்றைய பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனோடு இணைந்ததாக தான் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தொடர்பான ஒரு தகவலும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையினுடைய உள்பக்க செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் கழிவுகளை அகற்றும் பணி 120 நாட்களில் நிறைவு செய்யப்படும். நீதி அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி சொல்கின்ற கருத்து தான் அந்த கருத்து. விரிவாக பார்ப்போமாக இருந்தால், சமுத்திர அனர்த்தத்துக்குள்ளாகிய எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பலின் கழிவுகள் மற்றும் அழிவடைந்த பகுதிகளை அகற்றும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் 120 நாட்களில் இப்பணிகளை நிறைவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அது தொடர்பான மேலதிக விடயங்களை நீதியமைச்சர் அலி சப்ரி அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதோடு அமைச்சரவை அது குறித்து கவனம் செலுத்தியுள்ளது. கழிவுகளை அகற்றும் செயன்முறையால் தொடர்ந்தும் சமுத்திரம் மாசடையாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக இச்செயன்முறையை கண்காணிப்பதற்கு வர்த்தக கப்பல்கள் செயலகத்தின் பணிப்பாளர் நாயகத்தின் தலைமையில் ஏற்புடைய நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கூடிய கண்காணிப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மீனவர்கள் முதற்கட்ட இழப்பீட்டு தவணை கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் தெரிவித்தார். களுத்துறை மாவட்டத்துக்கான மீன்பிடி தடையை முற்றாக நீக்குவதற்கும் கழிவுகளை அகற்றும் செயல்முறை பூர்த்தி செய்யப்பட்ட பின்னர் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்கள் இரண்டிலும் இத்தடை நீக்கப்படும் எனவும் தெரிவித்த அமைச்சர், மீன்பிடி மற்றும் கடல்சார் சூழல் கண்காணிப்பு அதிகார சபையின் உரித்தின் ஒரு பகுதியான 3.7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு வைப்பிலிடப்பட்டுள்ளது எனவும் மற்றும் எஞ்சிய உரித்த பங்கை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்ற வகையிலும் தான் அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று B&I கம்பெனியுடன் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியிருக்கிறார். கடல்வாழ் உயிரினங்களின் உடற்கூற்று மாதிரிகள் மற்றும் ஏனைய மாதிரிகளை பகுப்பாய்வு செய்வதற்காக வெளிநாட்டு ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்புவதாகவும் ஆஸ்திரேலியாவின் ஹெல்மோர் கம்பெனிகளால் சுற்றாடல் பாதிப்பு தொடர்பாக சட்ட ஆலோசனை வழங்கப்படும் என்றும் அமைச்சரவைக்கு அறிவித்திருக்கிறார் என்ற வகையில்தான் அந்த தகவல்கள். எவ்வாறெனினும் நாடு இப்பொழுது மிகப்பெரிய டாலர் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்ற நிலையில் இது தொடர்பாக அவதானம் செலுத்தி அந்த நட்டையீட்டை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருந்தால் உண்மையில் அது நாட்டுக்கு உதவியாக இருக்கும். மீனவர்களுக்கும் பாதிப்பு, சூழலுக்கும் பாதிப்பு. இந்த பாதிப்பு பல ஆண்டுகளுக்கு தொடரும் என்று அந்த கப்பல் தீப்பற்றி நீருக்குள்ளே மூழ்கிய சந்தர்ப்பத்திலே சுற்றாடல் வல்லுநர்கள் தெரிவித்திருந்த கருத்துக்களையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எவ்வாறெனினும் 120 நாட்கள் அளவில் செல்லும் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக
இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவல்கள் இப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஜெனீவாவுக்கான அமர்வு, ஜெனீவா தொடர்பான அமர்வு நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் வீரகேசரி பத்திரிகை இவ்வாறான ஒரு தகவலை கொண்டு வருகிறது. கடுமையான அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும். ஐநாவின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கருடனான சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வலியுறுத்து என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. போர் குற்றவாளிகளை கொண்டு நாட்டை ஆள ஜனாதிபதி முயற்சி என்ற வகையில்தான் அந்த தகவல்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் பல்வேறு சர்வதேச நாடுகள் அடையாளப்படுத்தியுள்ள ராணுவ போர் குற்றவாளிகளை வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் வைத்திருப்பதும் அரசாங்கத்தின் உயரிய பதவிகளுக்கு நியமித்து சகல நிர்வாக கட்டமைப்பையும் அவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முயற்சிப்பதும் இந்த நாட்டில் ராணுவ ஆட்சியை உருவாக்க எடுக்கும் முயற்சியின் ஆரம்பமாகவே கருதுகிறோம் என்ற வகையில்தான் அவர்கள் கூறியிருக்கின்ற தகவல் இன்றைய தினம் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அதேபோன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய 49வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 28ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. மார்ச் மாதம் 3ஆம் தேதி இலங்கை குறித்த எழுத்து மூலமான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் கடந்த வாரம் பயங்கரவாத தடை சட்டத்தில் பல திருத்தம் மேற்கொள்வதற்கான விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நடவடிக்கையை ஜெனீவாவை சமாளிப்பதற்கு அரசாங்கம் நாடகமாடுகிறது என்ற வகையிலே பல கருத்துக்களை கூறியிருந்த பின்னணியில்தான் இவ்வாறான குற்றச்சாட்டுகளும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று வடக்கினுடைய தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் பிரதிநிதி அல்லது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் இவ்வாறு கூறியிருக்கிறார் என்ற வகையிலும் பல தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் போர்க்குற்றவாளிகளை கொண்டே நாட்டை ஆட்சி செய்ய ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்கிறாரா என்ற கேள்வி எழுவதாக ஐக்கிய நாடுகளினுடைய இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கருடனான சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வலியுறுத்தியுள்ளனர். இம்முறை மனித உரிமை பேரவையில் உயர்ஸ்தானிகர் மூலமாக முன்வைக்கும் எழுத்துமூல ஆவணத்தில் கடுமையான அழுத்தம் பிரயோகிக்கப்பட வேண்டும், பொறுப்பு கூறலை வலியுறுத்த வேண்டும் எனவும் தமிழ் கூட்டமைப்பினர் ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கை பிரதிநிதியிடம் கேட்டுக் கொண்டுள்ளனர். 2 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஹனா சிங்கர் அம்மையாருடன் நேற்று முன்தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தனர். இந்த சந்திப்பின் பொழுது இதனை கூறியிருக்கின்றனர் என்ற வகையில்தான் அதனுடைய விரிவான தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் இலங்கை தொடர்பில் கடுமையான அறிக்கை வடக்கின் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளுடனான சந்திப்பில் ஹனா சிங்கர் உறுதி என்ற வகையிலும் அதே வீரகேசரி பத்திரிகை மற்றொரு செய்தியை வழங்கியிருக்கிறது. இலங்கை தொடர்பிலான கடுமையான அறிக்கைகளை முன்வைப்பதற்கான நடவடிக்கைகளை இப்பொழுது அவர்கள் மேற்கொண்டு வருவதாகத்தான் ஹனா சிங்கர் கூறியிருக்கிறார். எவ்வாறாயினும் நாட்டுக்குள்ளே பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான பரிசீலனைகளை செய்து வருவதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. அந்த பரிசீலனைகள் தொடர்பாக எம்.ஏ. சுமந்திரன் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அரசாங்கம் ஜெனீவாவை சமாளிக்க தயாராகிறது, ஜெனீவாவை ஏமாற்ற தயாராகிறது என்ற வகையிலே. ஆனால் அப்படி ஜெனீவாவை ஏமாற்ற வேண்டிய எந்த தேவையும் இல்லை என்று அரசு தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற கருத்து அதே வீரகேசரி பத்திரிகையிலே இவ்வாறு இடம் பிடித்திருக்கிறது. ஜெனீவாவை சமாளிக்க அரசு நாடகமாடவில்லை, உண்மை நோக்குடனேயே செயற்படுகிறோம். அமைச்சரவை பேச்சாளர் அறிவிப்பு என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த நடவடிக்கையை ஜெனீவாவை சமாளிப்பதற்கு அரசாங்கம் நடனமாடுவதாக விமர்சித்துள்ளது. இவ்வாறு முன்வைக்கப்பட்டுள்ள விமர்சனம் தொடர்பில் நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் வினவப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் நீண்ட காலமாக நிலவும் பல்வேறு நிலைப்பாடுகள் தொடர்பில் அவதானம் செலுத்தி தமிழ், சிங்கள மற்றும் முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து இன மக்களுக்கும் நல்லிணக்கத்துடன் வாழக்கூடிய சூழலை ஏற்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் தொடர்ந்தும் முன்னெடுக்கும் என்ற வகையில்தான் அமைச்சர் ரமேஷ் பத்ரன சொல்லியிருக்கின்ற கருத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கிறது. இதே நேரம் தினகரன் பத்திரிகை சொல்கிறது அதே வடக்கு தொடர்பாக தமிழ் கட்சிகளுடன் நல்லிணக்கத்தை முன்னெடுக்க அரசு தயாராகவே இருக்கிறது. ஜனாதிபதியுடன் பேச்சு நடத்த எந்த தடையும் இல்லை என்ற வகையில் ரமேஷ் பத்ரன் சொல்கின்ற கருத்து, அரசாங்கம் நல்லிணக்கத்துக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதில் கரிசனையாக இருப்பதாகவும், தமிழ் கட்சிகள் கோரிக்கை விடுத்தால் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாக ஜனாதிபதியுடன் பேச எந்த தடையும் கிடையாது எனவும் இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்திருக்கிறார். எவ்வாறெனும் ஜனாதிபதியுடன் பேசுவதற்கு முன் ஏற்கனவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். 13வது சட்ட திருத்தம், மக்களுக்கான சமஷ்டி, அதே போன்று மக்களுக்கான தீர்வுகள் என பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கலந்தாலோசித்து ஆராய்ந்து அது தொடர்பான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் தான் ஜனாதிபதி பேசுவதற்கு விருப்பமாக இருக்கிறார் என்ற வகையிலே அலி சப்ரி மற்றும் ஜி.எல். பீரிஸ் போன்றவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில்தான் அமைச்சர் ரமேஷ் பத்ரனும் சொல்லியிருக்கின்ற கருத்து இன்றைய பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காட்ட
தீர்வு காணுவதற்காக வேண்டி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட அரசியல் கட்சிகள் என்ன நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம் இந்த இடைவேளையின் பின்னர். டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பத்திரிகைகள் வழங்கி இருக்கின்ற முக்கியமான தகவல்களின் பக்கம் அவதானத்தை செலுத்தி அந்த தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் தான் தினகரன் பத்திரிகை இவ்வாறு சொல்கிறது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பிரத்யேக வகுப்புகளுக்கு நேற்று நள்ளிரவுடன் தடை. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தர்மசேன என்ற வகையில் தான் தினகரன் பத்திரிகை கொண்டு வருகிறது. லாரன்ஸ் செல்வநாயகம் கொண்டு வருகின்ற செய்தி. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் 7ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள நிலையில் பரீட்சைகள் தொடர்பாக தெளிவுபடுத்தும் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் இது தொடர்பான விரிவான தகவல்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே உள்பக்க செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. பிரத்யேக வகுப்புகள், செயலமர்வுகள் மற்றும் கருத்தரங்குகளுக்கு நேற்று 1ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அது தொடர்பில் நேற்று தெரிவித்துள்ள பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தர்மசேன, கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நிறைவடையும் வரை பிரத்யேக வகுப்புகள், விரிவுரைகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகளை நடத்துவதற்கு பரீட்சை தொடர்பான துண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் 7ஆம் தேதி ஆரம்பமாகுவதுடன் எதிர்வரும் மார்ச் மாதம் நிறைவடைய உள்ளது. இம்முறை கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றவுள்ள கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான மாணவர்களுக்கு வைத்தியசாலைகளில் அதற்கான ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பொது சுகாதார மருத்துவ அதிகாரி மற்றும் கல்வி நிர்வாகத்துடன் கலந்துரையாடி அந்த பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலைகளிலேயே கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான மாணவர்களுக்கு பரீட்சை நடத்துவதற்கு ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேவேளை இம்முறை ஒவ்வொரு பரீட்சை நிலையத்திலும் கொரோனா வைரஸ் தொற்று அறிகுறி தென்படும் மாணவர்களுக்கு தனியான வகுப்பறைகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்ற வகையிலும் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் தினகரன் பத்திரிகையிலே பிரதான இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே தினகரன் பத்திரிகை சொல்கிறது, ஏ-லெவல் பரீட்சை நடைபெறும் காலத்தில் ஆரம்ப பாடசாலைகளுக்கான விடுமுறை ரத்து. கல்வி அமைச்சு விசேட அறிவிப்பு என்ற வகையில் தான் சொல்கிறது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் போது ஆரம்ப பாடசாலைகளுக்கு விடுமுறை ரத்து செய்யப்படுவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2021ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் வரை நடைபெற இருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் தான் இந்த தடை அல்லது ஆரம்ப பிரிவு பாடசாலைகளுக்கான விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. குறித்த காலப்பகுதியில் ஆரம்ப பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பரீட்சை காலத்தில் ஆரம்ப தரம் மற்றும் ஆரம்ப பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட மாட்டாது. பரீட்சை சூழலை பேணுவதற்கு இடையூறான பாடசாலையாகி இருந்தால் சம்பந்தப்பட்ட அதிபர்கள் வலய கல்வி பணிப்பாளர்கள் ஊடாக மாகாண கல்வி பணிப்பாளருக்கு அறிவிக்க வேண்டும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அவ்வாறான பாடசாலைகளில் ஆரம்ப தரங்களுக்கு விடுமுறை வழங்கும் குறித்த பாடசாலைகள் உரிய பணியிடங்களை பரிந்துரைப்பதற்கும் கற்றல் முறைகளை மேற்கொள்வதற்கும் உள்ளூராட்சி கல்வி பணிப்பாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள ஆசிரியர்களை பணியமர்த்துமாறு அனைத்து பாடசாலைகளின் அதிபர்கள், வலய மற்றும் கல்வி பணியாளர்களுக்கு கல்வி அமைச்சு பணிப்புரை விடுத்திருக்கிறது என்ற வகையிலும் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறாயினும் ஆரம்ப பிரிவுக்கு இப்பொழுது விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சகல தரப்புக்கும் இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்ற வகையிலே ஆசிரியர் சங்கத்தினுடைய செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை விடுக்கின்ற செய்தி தமிழின் பத்திரிகையினுடைய உள்பக்க செய்தியாக வழங்கப்பட்டிருக்கிறது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை நடைபெறும் காலப்பகுதிகளில் அனைத்து மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கூறியுள்ளார். கல்வி அமைச்சின் செயலாளரிடம் இந்த கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். உயர்தர பரீட்சை நடைபெறும் காலத்தில் ஆரம்ப பிரிவிற்கான பாடசாலைகளை நடத்த வேண்டும் எனவும் அவர் கோரியிருக்கிறார். அண்மைய நாட்களில் கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மத்தியில் கோவிட் தொற்று கூடுதலாக பரவி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான ஒரு பின்னணியில் ஆரம்ப பிரிவு மாணவர்களை அழைத்து கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வது நோய் கட்டுப்பாட்டை பாதிக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். எவ்வாறேனும் விடுமுறை காலத்தின் பின்னர் நாட்டின் நிலைமைகளை கவனத்தில் கொண்டு பாடசாலைகளை ஆரம்பிப்பது குறித்து தீர்மானம் எடுக்க முடியும் என்றும் ஜோசப் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். கட்டம் கட்டமாக பாடசாலைகளுக்கு மாணவர்கள் அழைக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதி முதல் அனைத்து மாணவர்களும் பாடசாலைக்கு அழைக்கப்பட்டனர். இவ்வாறு அழைக்கப்பட்டதன் பின்னரே மாணவர்கள் மத்தியில் நோய் தொற்று பரவுவது அதிகரித்தது என்ற வகையிலும் ஜோசப் ஸ்டாலின் கூறியிருக்கின்ற தகவல் தமிழின் பத்திரிகையினுடைய உள்பக்க செய்தியாக இன்றைய தினம் இடம் பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
எனவே உயர்தர பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்கள் அவதானமாக இருங்கள். உங்களுடைய உடம்பு அல்லது உங்களுடைய நோய்கள் தொடர்பாக அவதானமாக இருங்கள். ஏனென்றால் நீங்கள் ஆபத்தில் இருந்தால் ஒட்டுமொத்த மாணவர்கள் கூட்டமும் ஆபத்திலே சிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எவ்வாறெனும் முன்கூட்டியே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிலையில் தான் நிமல் சிரிப்பாளர் சில்வா அமைச்சர் சொல்கின்ற ஒரு கருத்து இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கிறது. தனியார் துறை ஊழியர்களுக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவு அமைச்சர் நிமல் சிரிப்பாளர் சில்வா முயற்சி முன்னெடுப்பு என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது அரச ஊழியர்கள் மற்றும் அரசு துறையில் ஓய்வு பெற்றவர்களுக்கு மாதாந்தம் வழங்கப்படும் 5000 ரூபாய் கொடுப்பனவை தனியார் துறை ஊழியர்களுக்கும் பெற்றுக் கொடுப்பதற்காக தொழில்துறை அமைச்சர் நிமல் சிரிப்பாளர் சில்வா அரசாங்கத்திடம் ஆலோசனை கேட்டுள்ளார். இது சம்பந்தமாக அமைச்சர் நிமல் சிரிப்பாளர் சில்வா அமைச்சரவைக்கு யோசனை ஒன்றையும் முன்வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதற்காக தனியார் பிரிவின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் முதலாளிமார்களுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாக அமைச்சர் நிமல் சிரிப்பாளர் சில்வா தெரிவித்திருக்கிறார். இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொடுப்பதற்கு தொழிற்சங்கத்தினர் சம்மதம் தெரிவித்துள்ள போதிலும் தனியார் பிரிவின் முதலாளிமார்கள் இதுவரை சம்மதிக்கவில்லை என அமைச்சர் நிமல் சிரிப்பாளர் சில்வா தெரிவித்திருக்கிறார் என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே விரிவாக வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறெனினும் தனியார் துறைக்கு அந்த 5000 ரூபாய் வழங்கப்படுமாக இருந்தால் உண்மையில் இப்பொழுதைக்கு அது மிகப்பெரிய வரவேற்பை வழங்கக்கூடியதாக இருக்கும் அல்லது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதுதான் சகல தனியார் துறையினுடைய இயக்கமாக இருக்கிறது. தினகரன் பத்திரிகை ஒமிக்ரான் தொடர்பான பல்வேறு தகவல்களை வழங்கியிருந்தது. அதனோடு தொடர்புபட்ட ஒரு செய்தியாக சுகாதார வழிமுறைகள் உள்ளடங்கிய சுற்று நிருபம் செல்லுபடி காலம் பிப்ரவரி 28 வரை நீடிப்பு என்ற வகையில் தினகரன் பத்திரிகை வழங்கியிருக்கிறது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் தற்போது நடைமுறையில் உள்ள சுகாதார வழிகாட்டல்கள் உள்ளடக்கிய சுற்று நிருபத்தின் செல்லுபடி காலத்தை எதிர்வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீடிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பில் நேற்று தெரிவித்துள்ள சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் விசேட மருத்துவ நிபுணர் ஹேமந்த் ஹேரத் நாட்டு மக்களின் சுகாதார பாதுகாப்பை கருத்திற்கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் இதுவரை டிசம்பர் மாத நடுப்பகுதியில் வெளியிடப்பட்ட சுகாதார வழிகாட்டல்கள் உள்ளடங்கிய சுற்று நிருபம் நடைமுறையில் இருந்ததுடன் நேற்றுடன் அது நிறைவு பெறும் நிலையில் பிப்ரவரி மாதம் இறுதி வரை அதனை நீடிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்ற வகையில்தான் அந்த தகவல். அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த புதிய கட்டுப்பாடுகளுக்கு இணங்க சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி மக்கள் அவதானமாக செயற்படுவது அவசியம் என்ற வகையிலும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் என்ற வகையில்தான் அந்த தகவல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. அதனோடு இணைந்ததாக இன்றைய தினம் வைரஸ் தொற்றினுடைய நிரந்தர தீர்வுக்கு தடுப்பூசியே ஒரே வழி என்ற வகையில் தினகரன் பத்திரிகை வழங்கியிருக்கின்ற ஒரு செய்தி. தடுப்பூசிகளின் வருகையே காலத்திற்கு காலம் எம்மை தொற்று நோய்களிலிருந்து காப்பாற்றிக் கொண்டு வருகின்றது. தடுப்பூசி தான் தொற்றின் நிரந்தர தீர்வுக்கு ஒரே வழி என மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கு சுகுணன் தெரிவித்திருக்கின்ற தகவல். எனவே பூஸ்டர் தடுப்பூசியை முடியுமான அளவு பெற்றுக்கொள்ளுங்கள், உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற வகையில் தான் அதனை கோரிக்கை விடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த செய்திகள் இப்படி இருக்கின்ற பொழுதுதான் அரசியல் தொடர்பான தகவல்களும் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே பிரதான இடம் பிடித்திருக்கின்றன. மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி சொல்கின்ற ஒரு கருத்து, புதிய அரசியல் அமைப்பில் பொறி மைத்ரி பரபரப்பு குற்றச்சாட்டு என்ற வகையில் ஒரு தகவல் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பில் பொறியொன்றை முன்வைப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன கூறுகிறார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது அவர் தெரிவித்திருக்கிறார், ஜனாதிபதி தேர்தலுக்கு குறைந்தபட்சம் 2.5 வருடங்கள் உள்ளன. இந்நிலையில் புதிய அரசியல் அமைப்பு ஒன்றை கொண்டு வருவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இது எதிர்வரும் காலத்தில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான பொறியொன்றை வைப்பது போன்றே எனக்கு தோன்றுகிறது. எனவே அடுத்து வரும் தேசிய தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாகவே மட்டும் இருக்கும் என்பதே எனது கருத்தாக இருக்கிறது என்ற வகையில்தான் மைத்ரிபால சிறிசேன சொல்கின்ற கருத்து இன்றைய பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கிறது. அது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்காலத்தில் தான் நாங்கள் அது பற்றி தேடி பார்க்க வேண்டியிருக்கிறது. அனுர மீதான தாக்குதலுக்கும் அரசுக்கும் தொடர்பில்லை, விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் ரமேஷ் தெரிவிப்பு என்ற வகையில் தமிழன் பத்திரிகையினுடைய தகவல். அதற்கு முட்டை அடித்தவர்கள் அல்லது கல்லடித்தவர்கள் இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. கடந்த நாட்களிலே அது தொடர்பாக பரவலாக பேசியிருந்தோம். அரசாங்கத்துக்கும் முட்டை அடிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற வகையில் தான் அந்த தகவல்கள் ரமேஷ் பத்ரன் அமைச்சர் கூறியிருக்கின்றதாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் முட்டை வீச்சு குறித்து உயர்மட்ட விசாரணை என்ற வகையில் மற்றொரு தகவல் தர்மராஜ் கொண்டு வருகின்ற செய்தி. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவின் வாகனம் மீது முட்டை தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் உதவி போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். எவ்வாறெனும் நிசங்க சேனாதிபதி அவன்கார்ட் நிறுவனத்தினுடைய தலைவரினுடைய அடியாட்கள் தான் இதனை செய்தார்கள் என்று மக்கள் விடுதலை முன்னணி பல்வேறு செய்தியாளர் சந்திப்புகளை வைத்து அது தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தது. எவ்வாறெனினும் இது தொடர்பான விரிவான விடயங்கள், விரிவான விசாரணைகளினுடைய முடிவுகள் எப்பொழுது வரப்போகிறது என்பதை நாங்கள்
பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இவைகள் தான் இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் முக்கியமான பேசப்படக்கூடிய செய்திகளாக மாறியிருந்தன. அந்த செய்திகளை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். இந்நிலையில் கார்ட்டூன் சித்திரங்களின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம். முதலில் தமிழன் பத்திரிகையினுடைய கமன் கந்தர் கார்ட்டூன். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம் என்ற வகையில் தான் ஒரு கார்ட்டூன் சித்திரம் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் தொடர்பாகத்தான் அந்த கார்ட்டூன் செய்தி வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விக்குறியுடன் தான் கமன் கந்தர் கார்ட்டூன் செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்நிலையில் தான் தினகரன் பத்திரிகையினுடைய விக்கல் வீராசாமி, கம்பஹாவில் வச்சு ஜேவிபி அனுரகுமார் எம்பியின் கார் மீது முட்டை வீசியது யாராயிருந்தாலும் கண்டிக்காம இருக்க முடியாது. உண்மைதான், இன்றைக்கு முட்டை நாளைக்கு செருப்பு. அதால ஐஜிபி ஐயா பிரசன்ன துரை சொன்ன மாதிரி நல்லா விசாரிச்சு ஆளை பிடிக்கணும் என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். இன்றைக்கு முட்டை அடிப்பது போன்று நாளை செருப்படியும் கிடைக்கும் என்ற வகையில் இவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் அடிமட்டத்திலே அது தொடர்பான நடவடிக்கைகள் எவ்வாறு முன்னெடுக்கப்படுகிறது என்பதை நாங்கள் அங்கிருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. மோபிம பத்திரிகையினுடைய பரிசிப்பாளர் கார்ட்டூன் பந்துல குணவர்தன அமைச்சர் சொல்லியிருந்தார் 75 ரூபாவுக்கு சகல சத்தோச கிளைகளிலும் தேங்காய் கிடைக்கும் என்று. அது தொடர்பான கார்ட்டூன். சத்தோசின் பொல் ஹெத்த பகட்ட தினவாளு சத்தோச மூலம் 75 ரூபாவுக்கு தேங்காய் கிடைக்கிறதாம். அதற்கு மரிசிப்பாளர் சொல்கிறார், பொல் போலிமக்கு எய் வகை என்ற வகையில் தான் தேங்காயை பெற்றுக்கொள்ளவும் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகலாம் அல்லது வரிசை உருவாகலாம் என்ற வகையில் தான் மோபிம பத்திரிகை சொல்கிறது. லங்காதீப பத்திரிகையினுடைய சரதம் கார்ட்டூன் சொல்கிறது, பொலே ஹெத்தப்பகட்ட பொல்கன்னு நேக்கியல சுசில் கியனவா. சுசில் பிரேமதயந்த பதவி நீக்கப்பட்ட ராஜாங்க அமைச்சர் சொல்கிறார், சந்தைகளிலே அவ்வாறு 75 ரூபாவுக்கு தேங்காயை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை உருவாக்கி இருக்கிறது என்று. அதற்கு பதில் வழங்கப்படுகிறது, ஏபார முனவா நதிகர கணித தன்னின மந்தா என்ற வகையில் தான். இப்பொழுது அவர் எதனை இல்லாமல் செய்து கொள்ளப் போகிறார் என்ற கேள்விக்குறியுடன் தான் சரதம் கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. லங்காதீப பத்திரிகையினுடைய பலாமல்ல கார்ட்டூன், காபனிக்க புகர எது அளவுல பணவோ நிலையனவா என்ற வகையில் தான் அந்த தகவல்கள். சேதன பசலையிட்ட விவசாய நிலங்களிலே அறுவடை செய்யப்பட்ட கிழங்குகளிலே புழுக்கள் இருக்கின்றன என்ற வகையில் விவசாயிகள் சொல்கிறார்கள். ஆனால் ராஜ அலையை என்ற வகையிலே அதற்குள்ளே இருந்து மஹிந்தானந்த அலுத்கமகே அவருடைய புழுக்கள் தான் முகத்துடன் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன என்ற வகையில் தான் அந்த பலாமல்ல கார்ட்டூனின் பக்கம் அவதானத்தை செலுத்துகின்ற பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது. சுவாரிஸ் கார்ட்டூனின் பக்கம் அவதானத்தை செலுத்துவோம். லங்காதீப பத்திரிகையினுடைய சஜித் பிரேமதாஸ் சொல்கிறார், அப்பே ஆண்டோக்கிங் கோவியா ஒந்துட்டம பலகன்னவா. எங்களுடைய அரசாங்கத்தில் விவசாயிகளை நாங்கள் மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்வோம் என்ற வகையில் சஜித் பிரேமதாஸ் சொல்கிறார். ஆனால் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய டில்வின் சில்வா இவ்வாறு சொல்கிறார் சுவாரிஸிடம், ආපන් ජනාධිපතිගේ අගමැතිගේ මන්ත්‍රීවරුන්ගේ විශ්‍රාම වැටුප නවත්තලා அம்மாව பலா கண்ண புழுவந்த கீழா என்ற வகையில் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் ஜனாதிபதிமார்கள், முன்னாள் பிரதமர்கள் இவர்களினுடைய ஓய்வூதிய பணத்தை நிறுத்திவிட்டு அவர்களால் தங்களுடைய பெற்றோர்களை பார்த்து கொள்ள முடியுமா என்பதை பார்க்க வேண்டும் என்ற வகையிலே டில்வின் சில்வா சுவாரிஸிடம் சொல்கின்ற கார்ட்டூனாகத்தான் அந்த கார்ட்டூன் அமைந்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகள் தான் இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் முக்கியமான தகவல்களாக மாறியிருந்தன. இந்த தகவல்களோடு இன்றைய தினம் நாங்கள் இந்த டிசி மார்னிங் பிரீஃப் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் சர்வதேச சதுப்பு நில தினமாக இருக்கிறது. சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கையும் எடுப்போம் என்ற கோரிக்கையுடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். சந்திக்கலாம் நாளைய தினம் இதே நேரம்.